படுகிறதால நம்மால கூப்பிடுறாரு. நம்மால போயிட்டு எங்க தல நம்ம படுகிறோம். எங்க படுகிறோமா போய் எங்க பார்த்த நேரத்து அங்கே போய் படு அப்படின்னு Day 3 மூணார். இன்றைக்கே செம்மையாக போயிடுச்சு. மூணாரில் காந்தலூர் வேறு லெவலில் போயிட்டுருக்கு ட்ரிப்பு. பட் இன்றைக்கி கிளம்புறோம். நீ கிளம்பிட்டு திருமூர்த்தி ஃபால்ஸ் போயிட்டு அப்படியே வெடியை முடிச்சுக்கிறேன். இதோட கலை கூட தான் எந்த சீரியஸும் எங்கே போனாலும் கலை கூட மட்டும்தான். ஏன் அப்படின்னா எனக்கு சப்போர்ட்டாக கலை மட்டும்தான் இருப்பா. எனக்கு வந்து ஒரு மாதிரி தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் கலை எப்பவுமே கூட எனக்கு தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி போகிற பிளேஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சேஃபாக சென்னை போய் சேரணும். ஸோ பார்க்குற எல்லாருக்குமே காலை வணக்கம். மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. பார்ப்போம். எல்லாம் முடிச்சுட்டு ரூமில் வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணுறது மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்துச்சு. நீங்கள் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க காந்தலூர்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயன்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புறோம். கிளம்பி தான் வந்து இப்போ மறையூரில் போய்ட்டு ஒரு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்புறோம். உடுமலைப்பேட்டை வழியாக அந்த சென்னை வந்து சேர்ந்துருவோம். அது இன்னமும் ஒரு ஃபால்ஸ் சொன்னாங்க உடுமலைப்பேட்டையில், திருமூர்த்தி ஃபால்ஸ். மேபி அங்கே தான் போகிறோம் நிறையா. அங்கே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு தான் டயராக நாளைக்கு தான் வந்து சேருவோம். இந்த இடத்த பற்றி சொல்ல நான் உண்மையாக சொல்கிறேன். காந்தலூர் அப்படின்னு வரணும் அப்படின்னா ஒரு 5 days வரணும். ஒரு ட்ரிப்பு மாதிரி 5 days போட்டு வரணும். 5 daysல வந்து ஒரு 2 days ரூம்லேயே இருந்து என்ஜாய் பண்ணணும். இந்த வில்லேஜை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் ட்ரெக்கிங். அந்த செம்மையாக இருந்ததுங்க. உண்மையாக சொல்கிறேன். நம்ம வீடியோஸ் பார்த்து தான் நம்மளும் இந்த மாதிரி இதுவாக இருந்தோம். ஆனால் இப்போ நான் லைவாக வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி எப்பயாவது ஃப்ரீயாக இருந்தாலும் ஏதோ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சா ஒரு 5 days ட்ரிப்பு போட்டு காந்தலூர் மட்டும் வந்துருங்க. மேபி வேறு எங்கேயும் போகாதீங்க. மூணாறு அதெல்லாம் வேண்டாம். இங்கே வேறு மாதிரி இருக்குது. இங்கே சுற்றி பார்க்க உங்களுக்கு கரெக்டாக இந்த ட்ரெக்கிங்கில் எல்லாமே தரமாக இருக்குது சொல்லணும் அப்படின்னா. ஸோ இந்த வீடியோவும் எனக்கு இந்த வீடியோ வந்து இப்படி பேசுறதுக்கு ஒரே காரணம் இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இன்னொரு 5 days நான் கலை இன்னொரு வாட்டி கண்டிப்பாக இங்கே வருவோம். 5 days வந்து நாங்கள் 2 பேருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடுவோம் சீக்கிரமே. ரொம்ப எதிர்பார்த்து வந்த விஷயம் இப்போ ரொம்ப மைனஸ் ஆயிடுச்சு. மூங்கில் பாயாசம் தேடிட்டு வந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி அவர் மூங்கில் பாயாசம் போடலையா, பருப்பு பாயாசம் தான் இருக்குது. சா, இதுக்காக அவங்க எல்லாரும் ஜெக்ஷனில் விட்டு 1 kilometer ஷேர் ஆட்டோ பிடிச்சி இப்போ இங்கே வந்துருக்குறேன். என்ன சொல்கிறதே தெரியல. ஒரு வழியாக வந்து இறங்கி போகிறதுக்குள்ளே பாதி உயிர் போயிட்டு நினைக்கிறேன். செக் போஸ்ட்டு போட்டு ஒரு 5-6 kilometer நிற்குது. 2 மணி நேரமாக இறங்குறோம். இன்னும் மூணாறு விட்டு இறங்கி சேர்ந்த மாதிரி இல்லை. உடுமலைப்பேட்டை எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. எல்லாருமே பஸ் விட்டு இறங்கணும். அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது. எதுக்கு இவ்வளோ டிராஃபிக்னு கூட தெரில. நம்ம அதெல்லாம் இறங்க மாட்டாங்க. எதுவும் சிக்னல் இல்லை. ரொம்ப கஷ்டம். உடுமலைப்பேட்டை டு மூணார் ரொம்ப 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 கஷ்டம். அது ஒன்லே மாதிரி அந்த ஒரு பெண்ணில் நின்றுச்சு டிராஃபிக் 2 மணி நேரமாக நின்றுருக்கோம். இந்த சுதாகர் கோபி சொல்கிறது எங்கடா போகிறீங்க, எங்கே தாண்டா போகிறீங்க அந்த மாதிரி இருக்குது. அப்படியே ட்ரிப்பை முடிச்சாச்சு. சென்னை வந்து சேர்ந்துடும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நம்மளை சேஃபாக கூட்டு அந்த டிரைவர் அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு பாய் சொல்கிறோம். இதோட நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கிறேன். பாய். கைகுண்டாண்ணா நன்றி வணக்கம். எங்களை பாதுகாப்பாக கூட்டு வந்து சேர்த்துடல அதுக்காக.